பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 3ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள். The Book of Lamentations, chapter 3, verses 31 and 32. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் என்றென்றைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? கைவிட மாட்டார். இமைப்பொழுது கைவிட்டாலும் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். சில நேரத்தில் நம்ம செய்கிற தவறுகள் ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்தும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? இமைப்பொழுது அப்படின்றார். ட்விங்க்லிங் ஆஃப் an eye, அப்படி கண்ணை மூடி திறக்கிற மாதிரி ஆண்டவர் நம்மளை கைவிடுகிறார். அவ்வளோதான் இல்லை, அந்த மாதிரி தெரியுது. என்றென்றைக்கும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. He will not cast us off forever. இனிமேல் நீ என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லி நம்மளை கம்ப்ளீட்டாக நம்மளை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. ஆனால் தேவன் நம்மளை டிசிப்ளின் பண்ணுறாங்க. எவ்வளோ காரியங்களில் நம்ம தவறு செய்யும்போது ஆண்டவர் நம்மளுக்கு அநேக சில குறைகள் சில தண்டனைகளை கொடுத்து நம்மளை என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் நம்மளை சரிப்படுத்துகிறார். ஆனால் என்றென்றைக்கும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அப்படின்னா அவர் சஞ்சலப்படுத்துகிறார். Though he causes us grief, yet his compassions fail not. ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை சஞ்சலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. சில சூழ்நிலைகளில் நம்ம ஜெபங்களுக்கு பதிலே இல்லாத மாதிரி இருக்குது. ஆண்டவர் நம்மளை அப்படியே போட்டு எடுக்கிற மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலையிலலாம் நம்ம கடந்து போகிறோம். சஞ்சலப்படுத்தினாலும் வசனம் என்ன சொல்லுது? அவர் மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். மிகுந்த கிருபை, மல்டிடியூட் ஆஃப் his mercies. அவர்கிட்ட இருக்கிற கிருபை அது மிகுந்த கிருபையா. அந்த மிகுந்த கிருபையின்படி அவர் நமக்கு இறங்குவார். இந்த புலம்பலை எழுதினது எரேமியா என்கிற தீர்க்கதரிசி என்று நாம் அறிந்திருக்கிறோம். புலம்பல்ன்ற அந்த லேமெண்டேஷன்ஸ் அப்படின்ற வேர்டுக்கே அந்த அர்த்தத்தை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரே புலம்பல். இந்த கம்ப்ளீட்டாக இந்த புக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை வைத்து புலம்புகிற காரியமாக இருக்கிறது. ஏன்னா அவ்வளோ தூரம் தேவ ஜனம் கர்த்தருக்கு விரோதமாய் செய்தபடினால ஆண்டவர் கொஞ்ச நாட்கள் அப்படி ஆண்டவர் அவங்கள நிறைய வழியில் அவங்கள நடத்துறதை நம்ம பார்க்குறோம். அவங்க ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காம அப்படி கடினமான பாதையில் அவங்க கடந்து போகிறத பார்க்குறோம். ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கிருபையாக என்ன செய்திருவார்னா அவங்கள இறங்கி அவங்கள மீட்டு கொள்வார். நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம லிசன் பண்ணலாம். ஆண்டவருடைய சினத்தின் மெல்லாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். இவ்வளோ அருமையாக சொல்கிறார்ல. ஆண்டவருடைய wrath of God-ஐ நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொல்கிறார். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தினார். அவர் தமது கையை எனக்கு விரோதமாக நித்தமும் திருப்பினார். என் சதையையும் என் தோலையும் முற்றலாக்கினார். என் எலும்புகளை எல்லாம் நொறுக்கினார். அவர் எனக்கு விரோதமாக கொத்தளம் கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வணைந்து கொண்டார். பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்களைப் போல என்னை இருளான இடங்களில் கிடக்க பண்ணினார். நான் புறப்படா கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார். என் விலங்கினை பாரமாக்கினார். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்திற்கு வழியை அடைத்து போட்டார். வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார். என் பாதைகளை தாறுமாறாக்கினார். அவர் எனக்கு பதிவிருக்கிற கரடியும் மறைவிடங்களில் தங்குகிற சிங்கமுமாயிருக்கிறார். என் வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார். என்னை பாழாக்கி விட்டார். தமது வில்லை நானேற்றி என்னை அம்புக்கு இலக்காக வைத்தார். தம்முடைய அம்பரா துணியில் அம்புகளை என் உள்ளந்தரியங்களில் படப்பண்ணினார். நான் என் ஜலத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணற பாடலும் ஆனேன். கசப்பினால் என்னை நிரப்பி எட்டினால் என்னை வெறிக்கச் செய்தார். அவர் பருக்கை கற்களால் என் பற்களை நொறுக்கி என்னை சாம்பலில் புரள பண்ணினார். என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார். சுகத்தை மறந்தேன். என் பெலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன்.
எட்டியும் பிச்சியுமாகி என் சிறுமையும் தவிப்பையும் நினைத்தருளும். என் ஆத்துமாவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரியதா இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தம் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழைத்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நெந்தையால் நிறைந்திருப்பானாக. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனப்புத்திரனை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ அருமையான வார்த்தைகள். எவ்வளோதான் கர்த்தர் நம்மளை சில நேரங்களில் கைவிட்டது மாதிரி இருந்தாலும் மிகுந்த கிருபையினால் நம்மளை அணைத்து கொள்ளுகிற தேவன். ஆமேன். அவர் இன்னைக்கு நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னது? தேவன் நம்ம மேலே வைத்த கிருபை. அல்லேலூயா. அவருடைய கிருபை காலை தோறும் எப்படி இருக்குதா? புதிதாக இருக்குது. இப்போ நேற்றுள்ள கிருபையெல்லாம் மாறி பழசாயிடுச்சு. இன்னைக்கு புது கிருபை. ஆமேன். இன்னைக்கு புதிய மர்சிஸில் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறாங்க. இன்னைக்குள்ள சேலஞ்சஸ், இன்னைக்குள்ள காரியங்களுக்கு தேவையான கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய கிருபைகளுக்கும் இரங்கங்களுக்கும் முடிவு என்பது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை அப்படியே கம்ப்ளீட்டாக நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. சில சூழ்நிலைகளில் அவர் நம்மளை கொஞ்சம் சஞ்சலப்படுத்தி நடத்துகிற மாதிரி இருக்குது. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் அவர் மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமென். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை திட்டுறோம், அடிக்கிறோம், இல்லை பனிஷ் பண்ணுறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம், கிரவுண்டட்னு சொல்கிறோம். சில காரியங்கள் ப்ரிவிலேஜஸ் அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறோம். சில தப்பிதங்கள், சில தவறுகள் அவர்கள் செய்யும்போது நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைங்க ஓடி வந்து மம்மி ஐம் சாரி அப்படின்னு சொல்லி அழுதாங்கன்னா உடனே என்ன பண்ணிடுறோம்? அப்படியே அரவணைத்து கொள்கிறோம். அப்படி தானே? இப்போ நம்மளே ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைங்க அழுதா உடனே நம்ம மனசு இவ்வளோ கஷ்டப்படுதுன்னா நம்முடைய அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. நம்ம உண்மையாய் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வரும்போது நம்மளை அரவணைத்து கொள்ளுகிற தேவன், மிகுந்த கிருபையினால நமக்கு இறங்குகிற தேவன். அவருடைய கை அடித்தாலும் அவருடைய கரம் தான் நம்மளை அணைக்கிற கரம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். அவருடைய அன்பு மாறாத அன்பு. எப்போவுமே நம்ம செய்த பாவத்தை சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க ஆண்டவர். மனுஷன் அப்படி செய்வான், நீ அன்னைக்கு அப்படி பண்ணல, இன்னைக்கு இப்படி பண்ணல. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஒரு தடவை நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் அதை நினச்சி பார்க்கவே ஆண்டவர் மாட்டாங்க. ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில் கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31, 32. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?